இதுவரை இல்லாத அளவுக்கு யுக்ரைன் மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை வீசி அதிபயங்கர தாக்குதல் நடத்தியுள்ளது. புதிய வகை ஏவுகணை ஒன்றையும் ரஷ்யா பயன்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் இந்த தீவிர தாக்குதலுக்கு முக்கிய காரணம் என்ன பார்க்கலாம். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 4வது ஆண்டை எட்டியுள்ளது. ரஷ்யா நடத்தி வரும் ஏவுகணை தாக்குதலில் யுக்ரைனின் முக்கிய நகரங்கள் சின்னாபின்னமாகியுள்ளன. யுக்ரைனும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை யுக்ரைனின் ஆளில்லா ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தின. இந்த போரால் இரு நாடுகளும் பொருளாதார ரீதியில் மாற்றங்களை சந்தித்து வருகின்றன. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க உள்ளிட்ட நாடுகள் முயற்சி செய்தும் போர் நீடித்து வருகிறது. சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புதினின் அரசு இல்லம் மீது 91 ட்ரோன்களை வீசி யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது. இதற்கு அமெரிக்கா கடும் கண்டனத்தை பதிவு செய்தது. புதின் வீடு மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்யா அதிபயங்கர தாக்குதல் நடத்தியுள்ளது. 246 ட்ரோன்கள், 13 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 22 குரூஸ் ரக ஏவுகணைகளை வீசி அசுர தாக்குதல் நடத்தியுள்ளது. மேற்கு யுக்ரைனில் உள்ள லிவில் நகரில் உள்ள எரிவாயு சேமிப்பு கிடங்குகள் மற்றும் உள்கட்டமைப்பின் மீது ஒரேஷ்னிக் ஏவுகணை வாயிலாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஒரேஷ்னிக் ஏவுகணை சாதாரண வெடிபொருட்கள் மற்றும் அணு ஆயுதங்கள் என இரு வகையான வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாகும். இதனை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. யுக்ரைனில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வரும் நேரத்தில் மின்சாரம் மற்றும் தண்ணீர் விநியோகத்தை துண்டித்து மக்களை துன்புறுத்த ரஷ்யா முயல்வதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். வன்முறையை கைவிடவில்லை என்றால் ரஷ்யா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புதின் வீட்டின் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்யா விளக்கம் அளித்துள்ளது.